நேரம் தவறி வந்த வெற்றி. சமயம் தவறினால் திருமணம் கசக்கும் என்பது போல விவசாயம் வறண்ட பின் மழை பொழிந்தால் என்ன பயன்? இன்னைக்கு கோயங்கா சார் ரிஷப் பந்தியிடம் இதே தான் சொல்லியிருப்பாரு. ஏன்பா இப்ப ஜெயிக்கிற, வெளியில போன பிறகு ஜெயிக்க வேண்டியப்ப ஏன் ஜெயிக்கல? ஆமா, இதுவும் ஒரு வினோதமான விஷயம்தான். ஒருத்தன் தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணி டாப்ல ஃபினிஷ் பண்ணி மேட்ச் ஜெயிச்சு நம்பர் 1 ஆகி 2 மேட்ச்கள் விளையாட வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிச்சு. ஒருவேளை பட்லர் இல்லைனாலும் சமாளிச்சிடலாம், 2ல 1ஐயாவது ஜெயிச்சிடுவோம்னு நினைச்சிச்சு. ஆனா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அவங்க மனசை உடைச்சிட்டாங்க. மனசை உடைச்சாங்க, உணர்வுகளை உடைச்சாங்க, சூழ்நிலைகளை உடைச்சாங்க. ஏன்னா லக்னோ தான் மேட்சை ஜெயிச்சது. ஒரு நல்ல மேட்ச். முதலில் பேட் பண்ண லக்னோ 235 ரன்கள் அடிச்சது. அப்போ 235 ரன்களை யார் சேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. ஆனால் ஜிடி அணி 16 ஓவர்கள்ல 182 ரன்கள் அடிச்சாங்க. மேட்ச் க்ளோஸ்னு தோணுச்சு. 16 ஓவர்களில் 182 ரன்கள் அடிக்க முடிஞ்சா 4 ஓவர்களில் 60 ரன்கள் பெரிய நம்பர் இல்லையே. ஆனா அங்கிருந்து நேரம் மாறுச்சு, உணர்வுகள் மாறுச்சு, சூழ்நிலைகள் மாறுச்சு. கடைசி 20 ரன்கள் 6 விக்கெட்டுகள்ல விழுந்துச்சு. குஜராத் கடைசி 4 ஓவர்கள் வெறும் 20 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. பேட்டிங் சரிஞ்சு போச்சு. நேரம், உணர்வுகள், சூழ்நிலைகள் மாறினதால அந்த அணி மேட்சை தோத்துச்சு. 182க்கு 3 விக்கெட்டுங்கிற நிலையில இருந்து 17வது ஓவர்ல 4 ரன், 18வது ஓவர்ல 7 ரன், 19வது ஓவர்ல 5 ரன், 20வது ஓவர்ல 4 ரன். அவ்வளவுதான். குஜராத் டைட்டன்ஸ் 202க்கு நின்னுச்சு, மேட்ச் தோத்துச்சு. லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் இந்த மேட்சை 33 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ரிஷப் பந்த் நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. நிம்மதி பெருமூச்சு ஏன் விடறாருன்னா, ரிஷப் பந்தின் பேட்டும் ஓரளவுக்கு ஓடிச்சு. 2 அடிச்சாலும் நல்லா அடிச்சாரு. முக்கியமா அந்த லெக் ஷாட் கிளாஸா இருந்துச்சு. சின்ன மேட்ச் தான் ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6 பந்துகள் தான் விளையாடினாரு. அதனால ரொம்ப புகழறது நியாயம் இல்லை. ஆனா எவ்வளவு விளையாடினாரோ நல்லா விளையாடினாரு. கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. டீமும் ஜெயிச்சது. ஆனா கோயங்கா சாருக்கு வருத்தமா இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேற்பான் வர்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கதை வேற மாதிரி இருந்திருக்கும். குஜராத்தின் டாப் 2 கனவு. இப்போதைய கதை என்னன்னா, இந்த வருஷம் லக்னோ குஜராத்தை 2 தடவை தோற்கடிச்சிருக்கு. ஸ்டில் லக்னோவில், அதுக்கப்புறம் அகமதாபாத்ல. குஜராத் நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்பா எல்லார்கிட்டையும் ஜெயிச்சுட்டு வந்தோம், இவங்க கிட்ட மட்டும் எப்படி தோத்தோம்? டாப் 2ல போறது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. ஜிடி நல்லா விளையாடினாங்க. ஆனா இப்போ ஆர்சிபி ரசிகர்கள் சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடுவோம். நமக்கு என்ன டென்ஷன்? நமக்கு ரொம்ப ஈஸி கதை. இது அத்தனை ஈஸியா? அப்போ பதில் சொல்லிடுங்க. ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச் தோற்கடிப்பது உண்மையிலேயே அத்தனை எளிதா? எளிதுனா இங்க பதில் சொல்லாதீங்க, ப்ரோபோ ஆஃப்ல பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி அத்தனை ஈஸினா அங்கேயே பதில் சொல்லுங்க. லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் உண்மையிலேயே தோற்கடிக்குமான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி நம்பர் 1 ஆகிடும். இதுதான் கதை. ப்ரோபோ ஆஃப் என்பது புத்தியை உபயோகிக்க வேண்டிய ஆப். புத்தியை உபயோகிச்சா நிறைய பரிசுகள் கிடைக்குது. பந்துவீச்சில் சொதப்பிய குஜராத். பல பேர் சொல்றாங்க இன்னைக்கு குஜராத் பந்துவீச்சாளர்கள் புத்தியை உபயோகிக்கலன்னு. ரபாடா சார் உபயோகிக்கல. 4 ஓவர்களில் 45 ரன்கள். ரஷித் சார் 2 ஓவர்களில் 36 ரன்கள் அடி வாங்கினார். மக்கள் சொல்றாங்க, ஏன் இவர் கிங் கான், அதாவது ரஷித் கான் மற்றும் நூர் அகமதுக்கு இந்த வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ரஷித் கான் இந்த வருஷம் ரொம்ப மோசமா விளையாடினாரு. என்ன சொல்றது, அவரோட கேலிபருக்கு ஏத்த மாதிரி விளையாடல. இன்னைக்கு மிட்செல் மார்ஷ் உணர்ச்சிகளோட விளையாடினார். 64 பந்துகளில் 117 ரன்கள், 10 பவுண்டரி, 4 பக்கமும் அடிச்சு நொறுக்கினாரு. பிரசித் கிருஷ்ணா போன்ற பந்துவீச்சாளர்களை லெக் சைட்ல அடிக்கிறது நாசமாக்கினது. இன்னைக்கு வானவேடிக்கையின் இன்னொரு பேர் மிட்செல் மார்ஷ். எல்எஸ்சியின் எல்லா பேட்ஸ்மேன்களும் நல்லா விளையாடினாங்க. மார்க்ரம் நல்லா விளையாடினாரு, மிட்செல் மார்ஷ் நல்லா விளையாடினாரு, பூரன் பிரமாதமா விளையாடினாரு. 27 பந்துகளில் 56 ரன்கள் அடிச்சாரு. ரிஷப் பந்த் 6 பந்துகளில 16 ரன்கள் அடிச்சாரு. இதுதான் அவங்க டீமின் பலம். ஆனா இந்த பலம் அவ்வளவா தாக்கத்தை ஏற்படுத்தல. டீம் நல்லா இருந்தும் 4 நம்பர் வரைக்கும் இருந்தாங்க. ஆயுஷ் பதோனி இருந்தாரு. மில்லரை கூட உள்ள சேர்த்திருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். நல்ல அணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா சீசன் அவ்வளவா நல்லா போகல. ஒருவேளை பந்து வீச்சுல பல பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. ரிஷப் முழுசா ஃபார்மில் இல்லாம இருந்தாரு. அதோட தாக்கம் கேப்டன்சியில பட்டுச்சு. ஆனா லக்னோவை அவ்வளவா பாதிக்கல. மார்ஷன் ஆட்டம், சர்ச்சைகள். திஜேஷ் ராதிக்கு ஒரு மேட்ச்க்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு ஆகாஷ் சிங் வந்தாரு. அவரும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாரு. மக்கள் சொன்னாங்க, ஏன்பா ஒருத்தரை அடிக்கலாம், ஆனா அவரோட எண்ணங்களை அழிக்க முடியாதே. திஜேஷ் சிங் போனாரு, ஆனா ஆகாஷ் சிங் திஜேஷ் ராதி நினைவூட்டப்படுவார்னு காட்டினாரு. ஆகாஷ் சிங் திஜேஷ் சிங்னு என் வாயில வந்துச்சு. இதுவும் ஆச்சரியம் தான். திஜய் சிங்னே சொல்லுங்க, இல்லாட்டி ஆகாஷ் ராதின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆகாஷ் சிங் திஜேஷ் ராதி செஞ்சதைத்தான் செஞ்சாரு. அதனால 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை இவருக்கும் தடை விதிக்கப்படலாம். பாவம் 4 மேட்ச்க்கு தான் விளையாடி இருக்காரு, அதுலயும் ஆகலாம். ஆனா திஜேஷ் ராதி மேட்டர்ல மக்கள் சொல்றாங்க, ஏன்பா நீங்க பந்துவீச்சாளரை நோட்புக் செலிப்ரேஷனுக்காக தொந்தரவு பண்றீங்க, பேட்ஸ்மேனை ஏன் செய்யறது இல்ல? பேட்ஸ்மேன் இதை செஞ்சு பேட்டை பட்டக்தா சதம் அடிச்ச பிறகு பேட்டை காமிக்கிறான். சில பேர் வேற ஸ்டைல் பண்றாங்க, அப்பெல்லாம் ஏன் சொல்றது இல்ல? இங்க மட்டும் ஏன் சொல்றீங்க? இதுதான் மொத்த கதையும். இது விவாதத்துல இருக்கும்.
அதே எண்ணம் தான் ஒரு மனிதனை கொல்லலாம், ஆனால் அவனது எண்ணங்களை கொல்ல முடியாது. ஆனால் மிட்செல் மார்ஷ் என்ன ஒரு ஆள். ரஷீத் கான் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாரு. ரஷீத் கானின் ஒரு ஓவர்ல பவுண்டரின்னு அடிச்சாரு. மிட்செல் மார்ஷ் இந்த வருஷம் பந்து வீசல, ஆனா பேட்டிங்ல பிரமாதமா செஞ்சாரு. 2008ல ஷான் மார்ஷ் சதம் அடிச்சாரு. 2025ல மிட்செல் சதம் அடிக்கிறாரு. நல்லா அடிக்கிறாரு, ரொம்ப நல்லா அடிச்சாரு. ஷான் மற்றும் மிட்செல் மார்ஷ் முதல் சகோதரர்களாக சதம் அடித்திருக்கிறார்கள். இது நல்லது. 5 அரை சதம், ஒரு சதம் 12 இன்னிங்ஸ்களில இது எவ்வளவு பெரிய விஷயம்னு காட்டுது. இதே சாதனையை அவரோட சகோதரர் 2008ல செஞ்சாரு. ஒரு சதம், 5 அரை சதம். இந்த வருஷம் மிட்செல் மார்ஷ் சதம் அடித்த முதல் வீரராகிவிட்டாரு. இந்த வருஷம் தொடர்ந்து நல்லா விளையாடினாரு. இந்த மேட்சில் 64 பந்துகளில் 117 ரன்கள். இதுக்கு முன்னாடி 39 பந்துகள்ல 65 ரன்கள். ஒரு மேட்ச்ல ஃபிளாப் ஆனாரு. அதுக்கு முன்னாடி 36 பந்துகளில் 45 ரன்கள், 25 பந்துகளில் 30 ரன்கள், 48 பந்துகளில் 81 ரன்கள், 31 பந்துகளில் 60 ரன்கள், 31 பந்துகளில் 52 ரன்கள், 36 பந்துகளில் 72 ரன்கள். அவர் முழுசா ஓடினாரு, இல்லாட்டி முழுசா ஃபிளாப் ஆனாரு. இவ்வளவு நல்லா விளையாடியும் அவங்க டீம் ஓடலன்னு யோசிச்சு பாருங்க. குஜராத்தின் போராட்டம், ரிஷப் பந்தின் எதிர்காலம், ஸ்டாய்னிஸ், பூரன், மார்க்ரம் இவங்க 3 பேர் இவ்வளவு ரன்கள் எடுத்தும் அவங்க டீம் நடக்கல. இது காட்டுது மேல இருக்கிற 3 பேரை தவிர கீழே இருந்த டீம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. இன்னைக்கு பந்து வீச்சும் நல்லா இருந்துச்சு. வில்லியம் வந்தாரு, நல்லா பந்து வீசினாரு. 4 ஓவர்களில் 3 விக்கெட், 27 ரன்கள். சாய் சுதர்சன், ரூதர்ஃபோர்ட், ராகுல் திவேட்டியா, இது ஒரு அற்புதமான பந்து வீச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாராட்டலாம். மேலும் பல வீரர்கள் இருந்தாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு லக்னோ நல்லா விளையாடுச்சு, ஜிடி போராடுச்சு. ஜிடியை பாருங்க, சாய் சுதர்சன் 16 பந்துகளில் 21 ரன்கள். இது ஜிடியின் பிரச்சனை. ரொம்ப பெரிய ரன் சேஸ் பண்ண வேண்டியிருந்தா, உதாரணத்துக்கு போன மேட்ச்ல 200 தான், 250க்கு பக்கத்துல போனா அப்போ சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் 200+ ஆக்சலரேஷன் பண்றது ஈஸியா இருக்குமா? அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா போன மேட்ச்ல 2 பேரும் 200 சேஸ் பண்ணாங்க. ஆனா 200 இப்போ புதிய இயல்பு. முன்னாடி 160, 170 புதிய இயல்பு. இப்போ 200 புதிய இயல்பு. 235, 240, 250 இது கொஞ்சம் அதிகம். அங்க எக்ஸ் ஃபேக்டர் பேட்டிங் தேவைப்படும். அங்க பட்லர் மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. பட்லர் ஓடினாரு, அப்புறம் அவுட் ஆனாரு. கீழே யாரும் ஓடவே இல்லை, எல்லாரும் கொஞ்சமா அடிச்சாங்க. ஷாருக் கான் ரன்கள் எடுத்தாரு. இன்னைக்கு 27 பந்துகளில் 29 ரன்கள், 57 ரன்கள். மீதி எல்லாரும் ஃபிளாப் ஆனாங்க. ராகுல் திவேட்டியா ஃபிளாப் ஆனாரு. அர்ஷத் கான், ரஷித் இவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமா குஜராத்துக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. ஏன்னா குஜராத் இந்த வருஷம் நம்பர் 1 ஆகி முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ நம்பர் 1 ஆகிறது கஷ்டம்னு தோணுது. இன்னும் அவங்க ரொம்ப நல்ல அணி, அவங்க தகுதி வாய்ந்தவங்க. ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னா பட்லர் வெளியேறுவார். அப்போ அவங்களோட பலவீனங்கள் என்னன்னு பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல சுப்மன் நினைப்பாரு, அடுத்த மேட்சை ஜெயிப்போம், நல்லா முடிப்போம், டாப் 2ல முடிப்போம். ரிஷப் நினைப்பாரு, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சது. ஆனா அதேதான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேர்பான் வர்றதுக்கு. உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. ரிஷப் பந்த் இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு பையன் நல்லா விளையாடினாரு. ஆனா கொஞ்ச நேரம் தான் விளையாடினார். அடுத்த வருஷத்துக்காக நல்லா முடிப்பாருன்னு நம்புவோம். அப்புறம் லக்னோ அவரை தக்க வைக்கலாம், நீண்ட கதை தொடரலாம். அவர் ஒரு நல்ல வீரர்னு நம்புவோம். ஒட்டுமொத்தமா T20ல சந்தேகம் இருக்கு. ஒரு இன்னிங்ஸ் முடிவடையறப்போ நல்லா போனா, அல்லது கடைசி மேட்ச் வரைக்கும் தெரியல, ஒருவேளை 13, 14 மேட்ச்க்கு நடந்திருக்கும். ஆனா ரிஷப்பை நல்லா விளையாட பார்க்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். இங்கிலாந்துல விளையாடுறதுக்கு இங்க இருந்து நம்பிக்கை கொண்டு போறது அவசியம். அதனால நம்புவோம்.